வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இன்றைக்கி நிஃப்டி 300 புள்ளிகள் வரைக்கும் மேலே ஏற்றம் கொடுத்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு முடியும் பொழுது 100 புள்ளிகள் மட்டும்தான் ஏற்றத்தில் இருந்தது. 200 புள்ளிகள் டவுன் ஆகிடுச்சு. அந்த 200 புள்ளிகள் என்னென்னா, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏறினா 200 புள்ளிகள். ஓகேவா? ஓப்பன் ஆகும்போதே 100 புள்ளிகள் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆன 100 புள்ளிகள் மட்டும்தான் மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக வந்து இன்றைக்கி மிச்சம் இருந்துச்சு. மீதி 200 புள்ளி ஏறினதான் திருப்பி இறங்கிருச்சு. ஸோ அப்போது இன்றைக்கி என்ன நினச்சாங்க எல்லோரும் அப்படின்னா, மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ரிலீஃப் ரேலி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ரிலீஃப் ரேலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, போன வாரம் பார்த்திங்கன்னா 3 நாள் தொடர்ந்து ஏற்றம் கொடுத்தது. அதாவது 3000 புள்ளி இறங்கிட்டு 850 புள்ளி ஏற்றம் கொடுத்தது. ரிலீஃப் ரேலி இன்றைக்கும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஃபேக் ரிலீஃப் ரேலியை பதிவு பண்ணிடுச்சு. ரிலீஃப் ரேலி மாதிரி போயிட்டு இறங்கி இன்றைக்கி யாரெல்லாம் பை பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் இன்றைக்கே நஷ்டத்தை கொடுத்து வீட்டுக்கு அமுச்சு விட்ருச்சு. ஓகே, ஸோ ஃபேக் ரிலீஃப் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குச்சந்தையை வந்து இந்த மாதிரி ஏற்றம் வரும்பொழுது இல்லை ரிலீஃப் ரேலி மாதிரி தெரியும் பொழுது உள்ளே போகக்கூடாது, பை பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாசகம் சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு சில வாசகங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஃபாலிங் நைஃப் அப்படின்வாங்க. மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த நேரத்தில் போய் நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு 26,000 இருந்த நிஃப்டி 20,000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம போய் அதை பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ தான் அது 3000 புள்ளி இறங்கியிருக்கு. 26,000 23 தான் வந்திருக்கு. ஸோ அப்படின்றப்ப இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி அதை வந்து மீன் பண்ணுவாங்க. ஸோ ஃபாலிங் நைஃபை வந்து கேட்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம உள்ளே போய் டக்குன்னு போய் பை பண்ணக்கூடாது. ஒரு ஏற்றம் வரும், ஃபுல்லாக இறங்கிட்டு லைட்டாக கொஞ்சம் ஏறும். ஒரு இறங்கின அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 10% இல்லை 20% ஏறும். அந்த நேரத்தில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது வந்து இந்த டிப்பில் வந்து பை பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் ஏன் டிப்பில் பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, இது வந்து செல் ஆன் ரைஸ் மார்க்கெட். ஓகேவா? கொஞ்சம் ஏற்றம் கொடுத்ததுன்னா அந்த இடத்துல வித்துட்டு வெளியே வரதுக்கு தான் பார்ப்பாங்க. பை ஆன் டிப் மார்க்கெட்டாக இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3 வாசகங்களும் ஒரே அர்த்தம் தான். அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஃபேக்கு ரிலீஃபாக வந்து நடந்திருக்கு. இதில் வந்து ரீசனாக மேஜராக எல்லாருமே சொன்னது 2 விஷயம் தான். ஒன்று க்ரூட் ஆயில். ஓகேவா? அப்புறம் வார் வந்து செட்டில் ஆகிடும். இது 2 தான் சொன்னாங்க. ஆனால் க்ரூட் ஆயில் செட்டில்டே ஆகலை. யூஎஸ் வந்து க்ரூட் ஆயிலை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு, க்ரூட் ஆயில் ப்ரைஸை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்பை எடுக்கிறாங்களோ இமீடியட்டாக வந்து ஈரான் ஏதாவது ஒரு இடத்துல அட்டாக் பண்ணி அதை வந்து வரவிடாமல் பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா $92 வரைக்கும், $92 வரைக்கும் அந்த க்ரூட் ஆயிலை குறைச்சி கொண்டு வந்தாங்க. திருப்பி 98க்கு போயிடுச்சு. இன்றைக்கும் 92க்கு கொண்டு வந்தால் திருப்பி 94 போயிடுச்சு. 96 வரைக்கும் போச்சு. இப்போ இன்றைக்கி திருப்பியும் 92ல். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா, அந்த யூஎஸ் ஆயிலுடைய டேட்டா பார்த்திங்கன்னா 94.6 இருக்குது. இறங்கலை. ஆனால் இறங்கிடுச்சுன்னு நினச்சி தான் எல்லாருமே வந்து நம்ம மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லி உள்ளே போனோம். ஆனால் மார்க்கெட் வந்து அந்த மாதிரிலாம் இறங்கலை. ஸோ அதனால் இது வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கோல்டு சில்வரை பொறுத்தளவில் மார்க்கெட்டு இறங்கும் பொழுது கோல்டு சில்வர் ஓரளவுக்கு லாபம் கொடுக்கும். ஆனால் இந்த தடவை அதுவும் கொடுக்கல. அதுக்கு வந்து ஒரு கோல்டை பொறுத்தளவு ஒரு முக்கியமான டேட்டாவை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நார்மலாக யூஎஸ் டாலரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு $10க்கு 1 கிராம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் $10 கொடுத்தா 1 கிராம் கிடைக்கிது உதாரணத்துக்கு அப்படின்னா, இந்த வருஷமும் $10 கொடுத்தா 1 கிராம் கிடச்சிரும். இல்லை ஒரு ரொம்ப கம்மியாக $1 முன்ன பின்ன இருக்கும். ஆனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, $1 விலை வந்து நம்ம $80 கொடுத்து $1 வாங்குகிறோம் போன வருஷம். இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா $93 கொடுத்து $1 வாங்கணும் நம்ம இன்றைக்கி. அப்போது $80 கொடுத்து நீங்கள் $10 வாங்கி ஒரு தங்கத்தை 1 கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகுமோ அதை விட $93 கொடுத்து $1 வாங்கணும், $10 வாங்கணும். அதில் தான் நீங்கள் 1 கிராம் தங்கத்தை வாங்க முடியும். அப்போது நமக்கு அந்த டாலருடைய மதிப்பு கூட கூட நம்மளோட தங்கத்துடைய மதிப்பு கூடும் இந்தியாவில் மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையுதே தவிர தங்கம் விலை ஏறவில்லைங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு தங்கம் விலை வந்து யூஎஸில் 10% ஏறிச்சுன்னா இந்தியாவில் 20% ஏறின மாதிரி காமிக்கும். ஏன்னா அவங்க யூஎஸ் டாலரும் சேர்ந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 93.7 வரைக்கும் இன்றைக்கி வந்து டாலர் வந்து ஏறி இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20 பைசா இறங்கும். உடனே இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து அப்படியே உயர்ந்துருச்சுட்டு போடுறாங்க. என்னவோ தெரில, டாலர் கண்டிப்பாக 120 தொற்றும் போல். என்னுடைய கணிப்பு படி 120க்கு டாலர் போய்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே நமக்கு எப்படி இருந்தாலும் பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டே தான் இருப்போம். இப்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ், பயம்,
உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த நம்ம தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் உண்டு பண்ணுற மாதிரியான தம்ப்நெயிலாக தான் அது ஹூக்கிங்காக எல்லாருமே பயன்படுத்துறது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம பங்குச்சந்தையில் வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டி எடுக்கணுங்கிறத வந்து வார் ஹெட்ஜிங்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கோவிடெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். உலகமே ஸ்தம்பிச்சு போய் இனிமேல் உயிரே இல்லைன்னு நினச்ச இடத்துலேருந்தே நம்ம ரெக்கவர் ஆகி வந்துட்டோம். ஆனால் கோவிடுங்கிறது வேறு ஒரு சினாரியோ, வார் அப்படிங்கிறது வேறு ஒரு சினாரியோ. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணவே முடியாது. மார்க்கெட்டு டவுனுக்கு வேணால் மேட்ச் பண்ணலாமே தவிர அந்த டைம் டியூரேஷனுக்கு இது ரெண்டையும் மேட்ச் பண்ணவே முடியாது. கோவிட் வந்து அந்த தடுப்பூசி போட்டதுமே கோவிட் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னொன்னே ஒரே மாதத்தில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் வார் வந்து எவ்வளோ நாள் நீடிக்குதோ அதை பொறுத்து தான் வாருடைய இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ரெண்டாவது, அந்த வார் டெவலப் ஆகாமல் ஒரே மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் அதை டிஸ்கவுண்ட் பண்ணிடும். சப்போஸ் அந்த வார் டெவலப் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த வாருடைய எக்ஸ்பேன்ஷனுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? இது வந்து வார்க்கு இருக்கக்கூடிய சினாரியோ. நீங்கள் டிசீஸுக்கும் வாருக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு வேறு மாதிரி சினாரியோ, இதுக்கு வேறு மாதிரி. ஓகே, ஏன்னா இதில் வந்து க்ரூட் ஆயில் இன்வால்வ்டு, அப்புறம் வந்து டாலர் இன்வால்வ்டு, எக்கனாமிக் இன்வால்வ்டு, எல்லாமே இதில் வந்து இன்வால்வ்டு, ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் எல்லாமே இன்வால்வ்டு. அதனால் இந்த வாருடைய சினாரியோ மட்டும் கொஞ்சம் நம்ம கிரிட்டிக்கலாக இருக்கும். அதனால தான் வார் வரும்போது மட்டும் எல்லாருமே வந்து பணத்தை வெளியே எடுத்துருவாங்க. கோவிட்டில் கூட நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் பணத்தை வெளியே எடுக்கலைங்க. ஆனால் இந்த வாரில் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் பணத்தை வெளியே எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கேஷ் ஆன் ஹேண்டில் வந்து கையில் இருக்காங்க. மார்க்கெட் இறங்கட்டும் எப்படியும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் ருஷ்யா உக்ரைன் வார் வந்துச்சுல்ல, அந்த வார் வந்தப்போ நம்ம மார்க்கெட் இறங்குச்சு. ஆனால் அந்த வார் இப்போ வரைக்கும் முடியலை. ஆனால் என்ன ஆச்சு, மார்க்கெட் அதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, உங்களுக்காகலாம் நான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்க முடியாது சொல்லி அதை டிஸ்கவுண்ட் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ரியாக்ட் ஆகாது. 500 புள்ளிகள் ரியாக்ட் ஆக வேண்டிய இடத்துல 50 புள்ளி ரியாக்ட் ஆகும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த யூஎஸ் ஈரான் இஸ்ரேல் ஈரானோடது வந்து இவங்களே சும்மா சுற்றி இதே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா மார்க்கெட்டை டிஸ்கவுண்ட் பண்ணிவிடும். ஆனால் ஈரான் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இதை டிஸ்கவுண்ட் பண்ணாமல் இருக்கணும், எக்கனாமிக்கை கை வைக்கணுன்றதுக்காக, யூஎஸ்க்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்கணுன்றதுக்காக கரெக்டாக யூஎஸ் எக்கனாமி எங்கெல்லாம் வந்து இருக்கோ அங்கெல்லாம் வந்து அடிக்கிறாங்க. கல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா ரெஃபைனரிலையும் வந்து அடிச்சிட்டாங்க. ஓகேவா? அரோம்காலாம் வந்து சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து வச்சுருக்கிறது. ஓகே, அதிலலாம் அடிச்சிட்டாங்க. அதை தான் இன்றைக்கி காலையில் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். சவுதியில் வந்து ஒரு நபர் சொல்லியிருக்காரு, முக்கியமான அதிகாரி, இந்த வார் தொடருமானால், அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரெட் சீயையும் ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் விலை 150லேருந்து 180 வரைக்கும் போகிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ தான் வந்து 94 ரூபாயில் இருக்குது யூஎஸ் ஆயில். இதுக்கே மார்க்கெட் இந்த நிலைமை. இப்போ இது 120, 130, 140, 150லாம் க்ரூட் ஆயில் போச்சுன்னா என்ன நிலைமையாகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் மார்க்கெட்டில் இந்த நேரத்தில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அது மாறுபடுங்க. ஓகே, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க கையே வைக்க மாட்டாங்க. 5 வருஷம் வார் நடந்தாலும் அடுத்த 3 வருஷத்தில் மார்க்கெட் ஏறும், 8வது வருஷம் மார்க்கெட் ஏறும். ஸோ அதை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி ப்ரமோட்டர்ஸோ அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸோ வந்து விற்றுட்டு ஜீரோ பண்ணிவிட்டு வெளியே வர மாட்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் போர்ட்ஃபோலியோவை கம்மி பண்ணி காசை கையில் வச்சுக்குவாங்க. நல்லா இறங்கினதுக்கப்புறம் வாங்கிறதுக்கு அவ்வளோதான் பண்ணுவாங்க. ஜீரோ பண்ணிவிட்டு வெளியே வரமாட்டாங்க. சிலர் வந்து தன்னுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜிக்காக ஜீரோ பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் முடிவு. சிலர் வந்து வாருக்கு அகெயின்ஸ்டாக மெட்டல்ஸில் எனர்ஜியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு, 3000 புள்ளிகளுக்கு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா திருப்பியும் கோல்டோ சில்வரோ எங்கேயும் போக மாட்டாங்க. மார்க்கெட்லேயே சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இறங்க பணத்தை போட்டுக்கிட்டே வருவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைல். ஓகே, ஆனால் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வரும்பொழுது மட்டும்தான் அந்த எஸ்ஐபிக்குள்ளே இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து உள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, செல் அண்ட் ரைஸ் வந்து பை அண்ட் டிப்பாக மாறாது. ஸோ அந்த இடத்துல போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப ஆணித்தனமாக புரிஞ்சுக்கணும். ஒரே லைனில் நான் புரிய வச்சிடுறேன். நீங்கள் ஒரு பங்கை விற்கிறீங்கன்னா மார்க்கெட்டில் அங்கே யாரோ ஒருத்தர் அந்த பங்கை வாங்குறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ மார்க்கெட் இறங்க போகுதுன்னு நீங்கள் ஒரு பங்கை விற்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஒருத்தர் வாங்குறாரு பார்த்தீங்களா, அவர் முட்டாள் கிடையாதுல்ல. நமக்கு தெரிஞ்சிருக்கிற அதே டேட்டா தான் அவருக்கும். ஆனால் அவர் ஏன் வாங்குறாரு அப்படிங்கிறதுல தான் கொஸ்டின் மார்க்கே இருக்குது. ஓகேவா? அப்போ என்னென்னா இறங்க பங்குச்சந்தையை வாங்குறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க, இறங்க பங்குச்சந்தையில் விற்கிறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. பை த டிப்பும் பண்ணுவாங்க, செல் அண்ட் ரைஸும் பண்ணுவாங்க. எதுவுமே பண்ணாமல் ரியாக்டே பண்ணாமல் அப்படியே கல் மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே விட்டுருவாங்க 15 வருஷத்துக்கு. அந்த மாதிரி பண்ணவங்களாம் இருக்காங்க. எல்என்டியில் ஒரு தாத்தா ஒருத்தர் போடுறாரு பாருங்க யூடியூப்பில். அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி எப்போயோ எல்என்டி ஸ்டாக்கை வாங்கிட்டார். அது இன்றைக்கி 100 கோடியோ 300 கோடியோ வந்து நிற்கிது. அவர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அதை திருப்பி.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஸ்ட்ராட்டஜிங்க. அதனால் நீங்கள் மீடியாவில் வர்றதை பொறுத்து மார்க்கெட் இறங்க போகுது, அதை உடனே விற்றுருங்க, பயந்துருங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம். அதனால தான் இன்றைக்கி நான் ஃபன் பண்ணி டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஃபன்னாக எடுத்துக்கோங்க. பட் ரியல் மார்க்கெட் அல்டிமேட்லி ஹீரோ. என்றைக்கு இருந்தாலும் ரியல் மார்க்கெட் ஏறும். டைம் டியூரேஷன் தான் முக்கியம். அது 3 வருஷத்தில் ஏறப்போதா அல்லது 2 வருஷத்தில் ஏறப்போதா அல்லது 3 மாதத்தில் ஏறப்போதா அப்படிங்கிறதுல தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம போட போகிற பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அடிஷ்னல் ஃபண்டு தான். ஒரு எக்ஸ்ட்ரா மணியை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதிவு பண்ணுறோம், கொண்டு போகிறோம். அப்படின்றப்போ அது 3 வருஷம் கழிச்சு கூட நமக்கு 2 மடங்கு ஏறட்டுமே. எஃப்டியில் போட்டிங்கன்னா 10 வருஷம் ஆகும் ஏறுறது, டபுள் ஆகிறதுக்கு. 10 வருஷம் இதுக்கும் டைம் கொடுத்து தான் பார்ப்போமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. நமக்கு அந்த மெச்சூரிட்டி மட்டும் மார்க்கெட்டில் வந்துருச்சுன்னா வி ஆர் த வின்னர்ஸ். அந்த மெச்சூரிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது, எனக்கே வராது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர இன்னொரு 2000 புள்ளி இறங்குச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு 1000 புள்ளி இறங்கும் போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட்டு ரியல் சப்ஜெக்ட்டுன்றது வேறு, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி வேலை செய்யுதுங்கிறது வேறு, அதை எப்படி நீங்கள் மெச்சூர் ஆகுறீங்கன்றது வேறு. ஓகே, இப்போ நான் இதை சொல்கிறேன்றதுக்காக இப்போது ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்குறாருன்றதுக்காக அவர் ஸ்டூடெண்ட் அவரோட புத்திசாலியாக இருக்கக்கூடாதுன்றது அர்த்தம் கிடையாதுல்ல. உண்மை இது தான். என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக முடிவு எடுக்கிற விஷயம். அதனால் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதில் நீங்கள் அதனால தான் நான் ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ போடும்போது சொல்ல, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் உங்களுடைய சூழ்நிலைக்கு அது சரியானது. நீங்கள் வந்து விற்றுருந்தாலும் அந்த முடிவு சரி, ஏன்னா உங்களுக்கு அது சரி. இல்லை ஹோல்டிங்கில் வச்சுருந்தாலும் அது சரி, உங்களுக்கு சரி. அதனால் முடிவுகளை பற்றி கவலைப்பட வேணாம். பங்குச்சந்தை ஏறி இறங்கினா தான் அது பங்குச்சந்தை, இறங்கினா தான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரும், அப்போ தான் நம்ம வாங்க முடியும். ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் நடக்கட்டும். ஏன்னா ஒன்று நெகட்டிவாக மக்கள் வந்து இறக்கிறது சாகிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்கனாமிக்கில் அடி வாங்கினா கூட பரவாயில்ல, இந்த வார் இல்லாமல் இருக்கணும், அதுதான் வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கணும். அதில் வந்து எல்லாமே சீக்கிரமாக ரிசால்வ் ஆகிடுன்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது இதில். ஸோ இப்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல நியூஸில் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை பார்க்குற சுச்சுவேஷனில் மார்க்கெட்டும் இல்லை, மக்களும் இல்லை. எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் ஏதோ வந்த விலைக்கு விற்றுட்டு வந்துடலாம் அப்படின்ற கண்டிஷனில் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள். 1000 புள்ளி இறங்குச்சுன்னா பயந்துருவாங்க. ஒரு 2000 ரூபா லாபம் வந்துச்சுன்னா விற்றுட்டு ஓடி வந்துடுவாங்க. அவ்வளோதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுடைய மனம். அவங்க இலகிய மனம்னு சொல்லுவாங்க. அந்த இலகிய மனத்தை தான் வந்து பங்குச்சந்தை பயன்படுத்தி கொள்ளும், அல்லது பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க. இவங்களுக்கு 1000 புள்ளி இறங்கினா போதும் பயந்துட்டு ஓடிடுவானுங்கன்னு. அதில் யார் நீடிச்சு நிற்கிறாங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோ லிஸ்ட்டில் வந்து வர முடியும். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் நீடிச்சு நிற்கிறீங்கன்னா 10 வருஷத்துக்கு நிற்கணும். ஓகேவா? இல்லை பயந்துட்டிங்கன்னா உங்கள் பயத்தை போக்கி நிம்மதியாக தூங்குங்க, அதுக்கு விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. இவ்வளோ தான், 2 முடிவு தான் இருக்கிறதுல, வேறு ஒன்றும் முடிவுகள் கிடையாது. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஓகேவா? அதனால் இது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஒரு மெச்சூர்டு டிசிஷன் வந்து எடுங்க. அதே மாதிரி டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் தயவுசெய்து அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஐயோ நம்ம எடுத்துட்டோம், திருப்பி மார்க்கெட் ஏறுது, ஐயோ நம்ம விற்றுட்டோம் அதுக்கப்புறம் ஏறுது, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. டிசிஷன் எடுங்க, மெச்சூர்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெச்சூர்ட் டிசிஷன் எடுங்க. ஓகே, அதெல்லாம் தான் ஒரு மெச்சூர்ட் இன்வெஸ்டர்ஸுக்கான ஒரு ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே நம்ம வரணும். எனக்கே வந்து அந்த ப்ராக்டிஸில் தான் நான் இப்போ தான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் 10 வருஷமாக இருக்கேன், 15 வருஷமாக வீடியோவே வந்து 10 வருஷமாக போட்டுட்ருக்கேன். 2016 போட்டுட்ருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ன்ற கேட்டகரியில் தான் இன்னும் நம்மலாம் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா லாஸ் ஆச்சுன்னா பயந்து வெளியே ஓடி வந்துடுவேன். அதுக்கப்புறம் 50,000 ரூபா லாஸ் ஆனாலும் வெளியே வராமல் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபா லாஸ் ஆச்சுன்னா ஓடி வந்துடுவேன். இப்போ 2 லட்சம் லாஸ் ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், மெச்சூர்டாக இருங்க. ஓகேவா? மார்க்கெட்டை பொறுத்தவரை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். சின்ன பசங்க மாதிரி ஐயா மார்க்கெட் ஏறிடுச்சு நான் வந்து விற்றுட்டேன், இல்லை மார்க்கெட் வந்து நான் விற்றுட்டேன் அதுக்கப்புறம் ஏறிடுச்சு அந்த சாக்லேட்டு தான் வேணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? விட்டுருங்க. ஓகேவா? ஸோ மெச்சூர்ட் பிஹேவியர் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம். அதனால் டைட்டில்ஸு அப்புறம் இந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு. உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து சைக்காலஜிக்கலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறேங்க, டெலிகிராமோட லிங்க்கும் டிமேட் அக்கௌண்ட் ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க என்னோட ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.